சீமான் வந்து ₹1 ஓட்டுக்கு காசு கொடுக்காம பெரும் கூட்டத்தை சேர்த்துறாரு. அவர்கள் எல்லாம் இன வெறியாளர்கள். இதில் பார்த்தா இந்தியாவிலேயே இருக்கட்டும், தமிழகத்திலே இருக்கட்டும், சிறந்த அரசியல் சாணக்கியன் யார் என்றால் சீமான் தான். இதுதான் உண்மை, அன்பு சொந்தங்களே. பிஜேபி எடுத்துக்கோ, ஒரு கொடி கம்பம் போட்டால் 5000 கொடுக்குறாங்க. மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறாங்க. 200 திராவிடம் என்ன செய்கிறாங்களோ அதே பார்த்துட்டு 200 300 ஆளை கூட்டிகிட்டு கொண்டு போய் மாநாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. பிஜேபியும் இதே மாதிரி, திராவிடமும் இதே மாதிரி. யார் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவேன்னா ₹1 கொடுக்காம யாரும் மக்கள் இவங்க பக்கம் போக மாட்டாங்க. ஆனால் சீமான் ₹1 கொடுக்காம பெரும் கூட்டத்தையே மாநாடு நடத்துகிறார். இதில் யார் அரசியல் சாணக்கியன்? அண்ணாமலையா? இல்லை இல்லை இல்லை. மு.க. ஸ்டாலின் ஐயாவா? இல்லை இல்லை இல்லை. எடப்பாடியாரா? இல்லை இல்லை இல்லை. அப்புறம் மோடியா? இல்லை இல்லை இல்லை. அப்புறம் யார்? யாருமே அரசியல் சாணக்கியன் கிடையாது. ராமதாஸா? கிடையாது. திருமாவளவனா? கிடையாது. வைகோவா? கிடையாது. யாருமே கிடையாது அரசியல் சாணக்கியன். அரசியல் சாணக்கியன் என்பது சீமான் தான். அரசியல் சாணக்கியன் சீமான் கூறுவது உண்மை. அப்படியே இங்கே நடக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது அப்படியே இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்திக்காரங்களுக்கு வருவான், போலீஸுக்காரங்களுக்கு தமிழ் மக்களை ஓட ஓட விரட்டுவானா, ஓட ஓட விரட்டி அடிச்சுட்டு தான் இருக்கிறான். உண்மையா? அதனால் இதில் அரசியல் சாணக்கியன் என்றால் சீமானு தான். இந்த சீமானை பார்த்து இந்த கட்சிகள் எல்லாம் நடுங்குது. இதுதான் உண்மை, அன்பு சொந்தங்களே. இன்னைக்கு ஒருத்தனுக்கு வாடா அது வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னா கூட எவனும் யோசித்து அவனால் என்ன பெனிஃபிட்டு என்ன பயனு நினச்சிட்டு தான் வண்டியில் ஏறுவான். ஆனால் அத்தா பெரிய கூட்டத்தை திரண்டுறாருன்னா சீமான் சாணக்கியன் இல்லையா? சீமானை கண்டுதான் இன்றைக்கு இந்திய அரசியல்வாதிகள் பயப்படுறாங்க. யாருப்பா ₹1 காசு கொடுக்காம கூட்டத்தை சேர்த்துறாருன்னா யார் இதில் சாணக்கியன்? ஆனால் சீமானை சில பேர் தப்பாக விமர்சனம் பண்ணுவாங்க. யார்? ஆரியன் பக்கமும் திராவிடன் பக்கமும் வாங்கி திங்கிறவனுங்க தமிழர்கள் பண்ணிட்டு போகிறானுங்க. அதை பற்றி நம் கவலை இல்லை. நமது குறிக்கோள் ஒன்றே தான், இலக்கு ஒன்றாகும் வென்றாகும். இதுதான். இதுதான் உண்மை. அமித்ஷா போய் ஒரிசாவில் சொன்னார், தமிழர் ஒரு தமிழை ஒரிசாவில் ஆட்சி செய்வதா எந்த விதத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று ஒரிசா மக்களை பார்த்து சொன்னார். இனவாதத்தை தூண்டுற மாதிரி பேசினார். இதெல்லாம் அரசியல்வாதிக்கு அழகா? அப்போது மோடிக்கு எந்த டாப்பிக்கும் இல்லை வாக்கு சேகரிக்க. பூரி ஜெகநாதர் கோயில் சாவி இங்கே இருக்குன்ட்டாரு, தமிழர்களிடத்தில் இருக்குன்ட்டாரு. ஏன்னா அவருக்கு என்ன பேசுவேன்னு தெரியல. அவ்வளோதான், அவர் ஆட்டம் இதோட முடிஞ்சது. இனிமேல் அவர் வெற்றி அடைய முடியாது. இதுதான் உண்மை. காப்பாற்றினா இவிஎம் மிஷின் வேணால் அவர் காப்பாற்றலாம். அவ்வளோதான். மக்கள்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சு. இதை மீறி வர்றாருன்னா இவிஎம் மிஷின் தான் அவர் காப்பாற்றும். அதனால் சிறந்த பேச்சாளர், சிறந்த மக்களின் கள போராளியாளர் செந்தமிழ் சீமான் தான். சீமானை கண்டு இன்னைக்கு இந்திய அரசியல்வாதிகளும் நடுங்குறாங்க. தமிழக அரசியல்வாதியும் நடுங்குறாங்க. ஆமாம், இதுதான். வெல்லட்டும் தமிழ் தேசியம்.